இன்று வடகிழக்கில் இருக்கக்கூடிய பெரிய சவால் என்னவென்றால் அங்கே பாரிய அளவிலே குடிபெயர்வு நிகழ்கிறது. வடக்கு மாநில கிழக்கு மாநிலத்திலும் தமிழ் மக்கள், குறிப்பாக தமிழ் இளைஞர்கள் கனடாவை நோக்கியும் ஆஸ்திரேலியாவை நோக்கியும் ஐரோப்பாவை நோக்கி போய்கொண்டிருக்கின்றார்கள். தமிழ் ஜனத்தை குறைகிறது அங்கே. ஆகவே அப்படி பார்த்தால் இன்று நடைமுறையில் இருக்கக்கூடிய யாப்பில் இருக்கக்கூடிய அரசியல் யாப்பிலே பயன்படுத்தி அது மூலம் 14 திருத்தத்தை மாகாண சபை அமைக்காவிட்டால் அமைத்து அங்கே அரசியல் சமூக பொருளாதார திடமான நிலைமை ஏற்படுத்தாவிட்டால் எதிர்காலத்திலே சமஷ்டி என்ற அமைப்பு வந்தாலும் கூட அங்கே வாழ்வதற்கு தமிழ் மக்கள் எஞ்சியிருக்க மாட்டார்கள். ஜனத்தை குறைந்துவிடும். அது உண்மை. ஆகவே இதை மனதில் கொள்ள வேண்டும். எனதும் எனது கட்சிக்கும் சமஷ்டி என்ற உடன்பாடு இருக்கிறது. எனக்கு உடன்பாடு இருக்கிறது. இலங்கையோ சமஷ்டி குடியரசு வர வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் அது கூட்டணி நிலைப்பாடு அல்ல, ஐக்கிய கூட்டணி நிலைப்பாடு அல்ல. ஆகவே குறைஞ்சபட்ச நிலைப்பாடுகளை கமாண்ட் மினிமம் புரோகிராம் என்ற அடிப்படை செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அதான் நடைமுறை அரசியல். யுத்தம் முடிந்தது 2009 வருடத்திலே. 15 வருடங்கள் ஆகிவிட்டன. இதற்குள்ளே உலக நாடுகளுக்கு சந்தர்ப்பம் வழங்கி இருக்கின்றோம். ஐநா சபைக்கு, மனித உரிமை ஆணையத்துக்கு, அமெரிக்காவுக்கு, இந்தியாவுக்கு, ஐரோப்பாவுக்கு, கனடாவுக்கு, ஆஸ்திரேலியா சந்தர்ப்பம் வழங்கி இருக்கிறோம். ஆனால் உலகம் எங்களுக்கு இன்னும் தீர்வை தரவில்லை, நயத்தை பெற்று தரவில்லை. உலக ஒழுங்கு அப்படி இருக்கிறது. உலக ஒழுங்கு என்பது அந்த நாடுகள் தேசிய நலன் அடிப்படையில் இருக்கிறது. இதை கேட்கின்ற அனைத்து மக்களுக்கும், அறிவுள்ளவர்களுக்கும், வடகிழக்கு ஈழத்தமிழ் சகோதரர்களுக்கு நன்றாக புரியும் நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே தான் இன்று யாப்பில் இருப்பதை நாங்கள் பெற்றுக்கொண்டு திடப்படுத்திக் கொண்டு அடுத்த கட்டத்தில் நாங்கள் நகரவனுக்கு கூற விரும்புகிறோம். அதற்கு வாய்ப்பு தரக்கூடிய ஒரே தலைவர் எதிர்கால ஜனாதிபதி எங்கள் வேட்பாளர் சஜித் பிரேமதாச மாத்திரம் தான். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அது தவிர தமிழ் இளைஞர்கள் வடகிழக்கிலே உணர்வால் அல்லுண்டு போகக்கூடாது. அது அர்த்தம் இல்லையா? அல்லுண்டு போய் தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய, வடகிழக்கில் இருக்கக்கூடிய, நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஆளுமையுள்ள, காத்திரமுள்ள தமிழ் அரசு தலைவர்களையும் கட்சிகளையும் நிராகரிக்க கூடாது. அது சட்டியில் இருந்த அடுப்பில் விடும் கதையாகும். செய்யக்கூடாது. அது புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாங்கள் நாட்டிலே எண்ணிக்கை சிறுபான்மையான தேசிய இனம். இன்னும் நாட்டிலே நிருபத்தில் நெருப்பாக இனவாதம் இருக்கிறது, இல்லாமல் இல்லை. இன்று தமிழ் மக்கள் மத்தியிலே வந்து உடனடியை தட்டி எழுப்பும் நபர்கள் கூட இனவாத சூழலில் வளர்ந்தவர்கள் தான், நிலைப்பாடு கொண்டவர்கள் தான். ஆகவே அதை மறந்துவிட்டு தமிழ் மக்கள் இன்று சாத்தியமான தீர்வை தரக்கூடிய பிரேமதாசாவுக்கு ஆதரவு அளிக்க கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் அது மூலமாகத்தான் நாட்டில் நாங்கள் நிலையான ஒரு சுகாதாரத்தை கொண்டு வர முடியும், அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும். வேறு வழி கிடையாது. இருப்பதையும் இழந்துவிட்டு இருக்க முடியாது. நேரடியாக மறைமுகமாகவோ 13 திருத்தத்தை மாகாண சபை முறையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்போமானால் எது வஞ்சிருக்காது. இது உண்மை. மாகாண சபை முறைமையோ 13 திருத்தமோ இறுதியான தீர்வை நான் சொல்ல வரவில்லை. நான் சொல்ல வேண்டிய தெரியும். ஈழத்தமிழ் சகோதரர்களுக்கு நான் யாருன்னு தெரியும். எனக்கும் ஈழத்தமிழ் சகோதரர்களிடையிலே இடைத்தகன் முகாம் தேவையில்லை. அந்த மக்கள் நெருக்கடியான காலகட்டம் இருந்த பொழுது, சமாதான காலத்திலும் சரி, போர் காலத்திலும் சரி, நான் துணை இருந்திருக்கின்றேன். எனக்கு அவர்கள் நோக்கி அழைப்பு விடுப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது, உரிமை இருக்கிறது. ஆகவே அதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே இந்த தேர்தலிலே 21ஆம் தேதி எங்கள் வேட்பாளர் பிரேமதாஸ் அவர்களுக்கு நீங்கள் ஆதரவு அளிக்க வேண்டும். 15ஆம் தேதி யாழ்ப்பாணத்திலும் கிளிநொச்சியிலும் எங்கள் பாவ கூட்டணிகள் இருக்கிறது. நானும் கலந்து கொள்வதை நம்புகிறேன்.